ஹாய் மக்களை, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோலமாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து கலர் கோலமாவு இயற்கை முறையில் எப்படி இந்த வெள்ளை கோலமாவு கூடயும் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயும் எப்படி மிக்ஸ் பண்ணி அந்த கலர் எப்படி பண்ணலாம்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி மிக்ஸ் பண்ணி என்ன கலர் வருது அப்படின்றதான் பார்க்கலாம். ஒயிட் கலர் கோலமாவு வாங்கி சளிச்சு வச்சுட்டேன். அதேமாரி மண், இந்த மண்ணை பாருங்கள், இதையும் நல்லா சளிச்சு வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் வெள்ளை கலர் மண்ணாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இதையும் சளிச்சு வச்சுட்டு கோல மாவு பார்த்திங்கன்னா 3 இந்த கப்பால் 3 தடவை சேர்த்துக்கிறோம். 3 கப்பு. இதால் ஃபஸ்ட்டு ஒரு கோலம் இழுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மண் இருக்குன்னா இந்த மண் வந்து நம்ம கலர் கோலமாவு மண்ணில் மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வெள்ளை கலர் கோலமாவில் கலர் மிக்ஸ் பண்ணி 2 விதமாக பார்க்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சளிச்சு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை வந்து போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஃபுல் வீடியோ ஃபன்னாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க், அதில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோலமும் போடுறோம். இன்றைக்கி ஐயப்ப சாமி ஊர்வலம் வருது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதால் இழுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக வருது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நம்ம கைக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இருக்கும்போது. அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. இப்போ வந்து இந்த மாவை யூஸ் பண்ணி, இந்த மண்ணை யூஸ் பண்ணி 2 விதமாக கலர் கோலமாவு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வெள்ளை கோலமாவு வந்து கலந்தோம்ல, இப்போ அரிசி மாவு வெள்ளை கோலமாவும், அதை வந்து நம்ம கொஞ்சோண்டு இப்போ எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லிக்யூட் பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, இது வந்து பீட்ரூட்டை அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த பூ பேர் என்ன, சங்கு. இது பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா தழையும் பிரிச்சிட்டேன். எல்லா தழையும் கிடையாது. பப்பாளி, வேப்பிலை, எலுமிச்சை, அப்புறம் அவ்வளோதான். இது 3 தான். இன்னொன்று குப்பைமேனி. 4 இலை போட்டு அரைச்சேன். அரைக்கும் போதே வாமிட்டு தாங்கலைனால சரி எல்லா இலையும் அரைச்சி போட்டால் தான் பச்சை கலரில் வரும்ன்ட்டு போட்டு அரைச்சா அதை அரைச்சி புளியக்குள்ளெல்லாம் வாந்தியாக வருது. ஸ்மெல்லே வச்சுருக்கேன். கலக்கும் போது எங்கே தெரியல. அது என்னன்னு உனக்கே தெரியாது. இது வந்து சீக்ரெட்டு. இது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் இதை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. சாணியா இது 60 வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லாத்தையும் அரைக்கும் போதே ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதாக அரைக்கிறத வந்து காமிக்கல. இது வந்து ஒரு சீக்ரெட். இதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். என்ன கலர் வருதுன்னு எங்களுக்கே தெரியாது. நாங்களே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ண மாதிரி பார்க்கல. ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இது வந்து மிட்டாய் பவுடர். இது 2 கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணியில் கலந்து ரொம்ப எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அது கலர் பவுடர்னு சொல்லுவாங்க. மிட்டாய் பவுடர், கலர் பவுடர் எல்லாம் ஒன்று தான். பீட்ரூட்டை கலந்து பார்ப்போம். கலரை பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போய்ட்டு அஜீவ் எடுத்து பிடிச்சிரும். தட்டு தான் பெருசாக இருக்குங்க. கலக்கிற கலவையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை கலந்து இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. கலர் நல்ல பிங்க் கலராக வந்திருக்கு. இதை நாங்கள் காய வச்சு உங்களுக்கு நான் அடித்தும் காட்டுறேன், கலர் கோலம் போட்டு. இப்போ இதை வந்து பின்னாடி நிறைய டப்பா வச்சுருக்கேன். அதில் இந்த டப்பா பார்த்திங்கன்னா நான் 12th படிக்கும் போது எங்கள் ஹாஸ்டலில் கிறிஸ்மஸ் ப்ரைஸாக தந்தது. ரொம்ப பழசாயிடுச்சு. அதில் அள்ளி வச்சுக்கோம் பிடிச்ச பிங்க் கலரை. நீங்கள் பழசாயிட்டா அப்புறம் ஆகாது. சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அந்த ப்ளூ கலர் டப்பாவில் இருக்குது கலையா, நான் போகிற சாப்பிட்றேன். அதை நான் கலக்கவே மாட்டேன். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் எல்லா தழையும் அரைச்சோமே அதை கலக்கிறோம். வாமிட்டு வராத வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் பண்ணல.
நேச்சுரலாக பண்ணால் அதை சேல்ஸுக்கு பண்ண முடியாது, சும்மா வீட்டுக்கு வேணால் நம்ம இதேமாரி ட்ரை பண்ணிக்கலாம். ரோட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், குப்பை மேனி கலந்துருக்கும் இதில், ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாதுன்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல கிளி பச்சை கலரில் வந்திருக்கு. இதே அள்ளி வச்சுப்போம் வேறு டப்பாவில். வாய மூடு. மயில் கலர். இது வந்து ஐடியா கொடுக்கல, ஆல்ரெடி இந்த கலரில் கலக்கலான்னு எனக்கு தெரியும். பூ இருக்குன்னு இது சொல்லிச்சு, சங்கு பூ கலர், ப்ளூ கலர். சங்கு பூ வச்சு ஒரு நாள் பூரி சுட்டு பார்க்கணும். பூரி சங்கு பூரியா? ப்ளூ கலர் பூரி. இப்போ இது வந்து ப்ளூ கலர் மாதிரி வந்திருக்கு, ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு அந்த கலர் கொடுக்கல. காய வச்சதுக்கப்புறம் தருதான்னு பார்ப்போம். பிங்க்கு தான் செம்மையாக இருக்குது. இப்போ இது வந்து ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர்னு சொல்லுவாங்களா, அதில் ஆரஞ்சு. ஜாங்கிரி பவுடர்னு சொல்லுவாங்க, மிட்டாய் பவுடர்னு சொல்லுவாங்க. நல்லா லட்டு கலரில் வந்துருக்கு. இதுதான் செம்மையாக கலர் கொடுக்கு. இது இப்போ வந்து நம்ம நல்ல ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பார்க்கலாம். சாரி காய்ஸ், எல்லோ கலர் நினச்சிட்டேன், கடைசியில் அது ஆரஞ்சு கலர். இது வந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலரே இல்லையா. இது இப்போ ரெட் கலர் ஜாங்கிரி பவுட்ரு, அதான் ஃபுட் கலர். இந்த சூப்பர் மார்க்கெட்டு கடையிலலாம் விற்கும் 2 ரூபாய்க்கு இந்த பாக்கெட்டு. 5 ரூபா. இதை பிரியாணியில் கலப்பாங்க சில பேர். அப்போ நான் 2 ரூபா விற்கும் போது தான் வாங்கியிருக்கேன் நாட்டுக்கு. இதுவுமே ரெட் கலர் மாரி தெரியலையே, இது டார்க் ஆரஞ்சாக இருக்குது, அது இப்போ எல்லோ மாரி ஆயிடுச்சு. ஆமாம் பாருங்க காய்ஸ், இப்போ கலந்ததும் இது எல்லோ கலர் ஆயிடுச்சு, இது ரெட் கலர் ஆயிடுச்சு, இது ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீட்ரூட் கலர் இருக்குது பாருங்க, பிங்க்கு, அதை விட மனசு இல்லை. அதனால் இப்போ வந்து இது கூட கற்பூரம் ஆட் பண்ணி இது கூட கலந்துக்கிறோம். அது தனியாக வெறும் மாவும் கலரும் மட்டும். இதுக்கு வந்து கற்பூரமும் கலந்துக்கணும். கற்பூரம் ஏற்கனவே கலந்த ஆரஞ்சு கலரும் கொட்டுது, கற்பூரமும் கொட்டிடுச்சு. இப்போ இது கூட பீட்ரூட் பிங்க்கு நல்ல இது டார்க் கலர் கொடுக்குமா கற்பூரம் கலந்தா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சாறு ஊற்றி தான் கலந்துருக்கும். காய வச்சதே இது ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது கொஞ்சம் பொலன்னு இருக்குது பார்க்கும் காய வச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் அரைச்சல அந்த சாரோட சக்கை. இது வந்து அந்த சீக்ரெட்டாக சொன்னல அதோட சக்கை. இது வந்து பீட்ரூட்டு, இது அந்த சங்குப்பூ. கண்டுபிடிச்சிட்டல, இப்போ தெரிஞ்சிருக்கும் எனக்கு. இது வந்து அந்த இலைகள் எல்லாம் சேர்ந்தது. இதை பார்த்து தான் அது கண்டுபிடிச்சிருக்கு. இது உங்களுக்கும் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, லாஸ்ட்டாக இப்போ அதை கலக்க வேணான்னு பார்த்தேன். சரி, அதையும் கலந்து பார்க்கும். ஆனால் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன் அது என்னன்னு. இது என்ன கலர் கொடுக்குதுன்னு பார்ப்போம். எங்கே இருக்காங்க அவங்க? கற்பூரமும் கலந்துருக்கும் இதில். இது வந்து மல்டி கலருங்க. மல்டி கலருங்க. இது ஏன் போட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு. இதை பார்க்கறதுக்காக எட்டிக்கிட்டு மண்ணு மாதிரியே இருக்கு. இது மண்ணு கலராகவே இருக்கு. மனித கலர். மண்ணில் கொஞ்சம் கலர் கலந்த இருக்கு. ஆமாம், ஸ்கின் கலருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை கலந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மண்ணை எடுத்து காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. மண்ணை காமிக்கிறோம். மண் வந்து காஞ்சிட்டா இந்தமாரி தான், இந்த கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும் இது என்ன கலர் கொடுக்குதுன்னு. இப்போதைக்கு இது கலந்ததில் மண் கலராக தான் இருக்குது. இது என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். டைமாக கலர் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த சீக்ரெட்டு இன்க்ரீடியண்ட்டை கலக்கிறேன். இது என்ன கலர்னா ஒன்றும் இல்லைங்க, மாறல. அது ஆல்ரெடி ஆரஞ்சு கலருங்க. கலர் மாறுது. என் கையில் இருக்கிற கலராக இருக்கும். மருதாணி, வேறு ஒன்றும் இல்லை, மருதாணி தான். ஒருவேளை நம்ம நைட்டு தான் மருதாணி வச்சா காலையில் தான் சேவுக்கும்ல, அதனால் ஒரு வேளை இதோட ரிசல்ட் நாளைக்கு காலையில் தெரியுதான்னு பார்ப்போம். நம்ம ஸ்கின் வேறு மண் வேறு தெரியும். மண் நிறையாவே கொட்டுவோம் நாங்கள். ஆக்சுவலாக மண் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் அதனால் கொஞ்சம் தண்டிக்கும். இதெல்லாம் மண்ணில் கலக்கிறது தான் நல்ல கலர் வந்து திக்னஸாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க கோலமாவில் கலக்கிறத விட. எங்களுக்கு என்னென்னா இந்த மூட்டையில் விற்கிறாங்களே டெம்போவில் வந்து, அது வந்து அப்படியே பலன்னு மின்னுதா கிறிஸ்டல் மாதிரி, அந்தமாரி இருக்கும்னு நினச்சிட்டு கோலமாவில் கலக்கிறோம். மண்ணுலேயும் கலந்து பார்க்குறோம், என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது மண்ணில் கலந்த பீட்ரூட் கலரு, இது கோலமாவில் கலந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு காஞ்சதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் தருதுன்னு பார்ப்போம். ஃபுட் கலர் ஆட் பண்ணோம்ல, ரெண்டுமே ஒரே கலர் தான், அந்த ரெட் கலர் மாதிரி. மண்ணில் கலந்தது இது வந்து கோலமாவில் கலந்தது. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுவாங்க.
இதுதான் அந்த மண்ணில் கலந்த சங்குப்பூவை. மண்ணை நிறையா போட்டோம் போல். மண்ணுலேயும் சேர்த்து கலந்துருக்கோம், கோலமாவுலேயும் கலந்துருக்கோம். இதை காய வச்சுட்டு கோலம் போடும்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு காமிக்கிறோம். இது ஒரிஜினல் மண் மாதிரியே இருக்குது, இதுவும் மண் மாதிரியே இருக்குது. இது மண்ணாகவே மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு கோலம் போடும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். இந்த ஏற்ற வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி அரிசி போடுவாங்க. அதுக்காகவே ஒரு மயில், கிளி, காக்கா எல்லாமே வந்து சாப்பிட்டுட்ருக்குங்க. எவ்வளோ மயில் வந்து மேயுது பாருங்கள். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஜூவில் தான் மயில் பார்த்துருப்போம். இப்போ எங்கே பார்த்தாலும் மேயுது. சாமி பார்த்திங்கன்னா லேட்டாக வரும்னு நினச்சிட்டு நாங்கள் கோலம் போடாமலே விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே தெரு முனையிலே வந்துடுச்சு சாமி. அதுக்கப்புறம் தான் கோலமே போட ஆரம்பித்தோம். எல்லார் வீட்லேயும் போட்டே முடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், அந்த பக்கத்து வீட்டில் 2 வீட்லேயுமே என் தங்கச்சி தான் போட்டா. அதுக்கப்புறம் நான் புள்ளி வச்சு கோலம் போட்டு கலர் அடிக்காட்டே சாமி வந்துட்டே போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளை கோலமாவிலே போட்டாங்க. சாமி வந்து தெருமுனையில் வந்துடுச்சுங்க. இவனை பார்த்தீங்கன்னா சாமி சரணமைப்பான்னு அந்த சவுண்டு கேட்டதுலேருந்து சொல்லிட்டு கிடக்குறான். அங்கே ஊர்லேயே அவங்க ஆயா வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் சாமி மாலை போட்டிருந்தாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அவங்கள பார்த்ததுலேருந்தே சாமியப்பா சரணமைப்பான்னு பாட ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஐயப்ப சாமி வர்றதை கேள்விப்பட்டதுலேருந்து ஆட்டம் தான். அங்கே பாருங்க, சாமியை சரணமைப்பா, சாமியை சரணமைப்பான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அவங்க வேறு மோளம் கூட்டிகிட்டே வந்தாங்களா, இல்லை இன்னும் அவனுக்கு குஷி பிடிங்கிச்சு. ரொம்ப அழகாக போடலான்னு வச்சேங்க கலர் அடித்து. இப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஒயிட் கலர் கோலமாவிலே போடுற மாரி ஆயிடுச்சு. அதுவும் அவசரமாக போட்டதால் கொஞ்சம் ஷேப்ஸ்லாம் சரியாக வரல. எல்லாம் ஏறி மிச்சிட்டு ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி பசங்களாம் ஓடிட்டு இருந்தாங்க. அதனால் மேய்ச்சிட்டு போகிறாங்க. இந்த 2 கோலமும் என் தங்கச்சி தான் போட்டாங்க. ரங்கோலி பக்கத்து வீட்டில் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா நாங்கள் கோலம் போடும்போதே எங்களுக்கு பூவை கட்டிட்டாங்க. கோலம் போட்டுட்ருக்கேன், என் தங்கச்சிகிட்ட கொடுத்து தலையில் வந்து பூ வச்சு விட சொல்லிட்டாங்க. நான் வந்து ஊர்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மாத்துக்கு. அதில் ஷாலை மறந்துட்டு வந்துட்டேங்க இந்த சுடிக்கு. அப்புறம் என் தங்கச்சி ஷாலை தான் எடுத்து போட்டு நின்றுட்டு இருந்தேன். இந்த சாமி வந்துடுச்சு பாருங்கள். விபூதி போடுறத வீடியோ எடுனா சாமி வர்றதையே பார்க்கலையா. எங்கள் தீவார்த்தனை எங்கள் வீட்டில் கொடுக்கக்கூடாதுங்க, அதனால் கொடுக்கல. நாங்கள் உண்டியலில் காசை போட்டோம். கலர் கோலம் மாவு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. லைட்டாக காஞ்சிச்சு, ஒரு சிலது காயில். கோலம் மாவு போட்டு ரிசல்ட்டு காமிக்கலான்னு பார்த்தோம், காமிக்க முடியலைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த காஞ்ச கோலம் மாவு என்ன கலர் மாறி இருக்குது, கலர் வந்திருக்கான்றதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சேனலில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மறக்காமல் போட்டு விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.